தொடரும் மோகன்லால் அவர்களுடைய படம். ரீசெண்டாக எம்புரான் வந்து நடிச்சிருந்தாரு. எம்புரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருந்தாச்சு. பல விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள், பலவிதமான தடைகள் அந்த படத்தின் மீது வைக்கப்பட்டுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குன்னு நினச்சி உள்ளே போனேன். ஏன்னா நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, போஸ்டரை பார்த்துட்டு போனேன். அப்புறம் போய் பார்த்தா அது த்ரில்லர் படமாக இருந்துச்சு. ஆனால் ஆக ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் கிடையாது. மோகன்லால் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கேரக்டரில் ரொம்ப செட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸோட நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தமிழ்ல இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற மலையாள படங்கள்ல இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்கு, இந்த மாதிரியான படங்கள் வந்து நடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த மாதிரியான ஒரு டோன்ல பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்புமுனைகள் கொண்ட ஒரு படம் கிடையாது. ஆனா ஒரு எங்கேஜிங்கா ஒரு த்ரில்லர் ஃபேக்டரோட இந்த படம் என்ன மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கட்சியோட முடிய போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த தொடரும் அப்படின்ற படம். ஒரு முக்கிய குறிப்பா இந்த படத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை தான் வந்து பாளையத்துல, எங்க ஊர் கம்பம் பாளையத்துல வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மோகன்லால் படம் ஷூட்